ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங். ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் ரெண்டுத்துக்குமே மார்ஜினல் காஸ்டிங் இருக்கும். ஸோ இது ஒரு காமனான டாபிக் ஃபார் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ கண்டினியூவாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட லைக்கும் கொடுத்துருங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரைட். மார்ஜினல் காஸ்டிங். From the following data, find out PV ratio, sales required to break even, sales required to earn a profit of rupees 1,60,000, selling price per unit rupees 40, variable cost per unit, direct material 10 rupees, direct labor rupees 7, variable overheads 100% of direct labor cost, fixed expenses rupees 64,000. ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் மூணு வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். அதுவும் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா 100% லேபர் காஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போது அதே 7 rupees தான் வரும். அது போக ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 64,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை கால்குலேட் பண்ண சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அண்டு சேல்ஸு வென் ப்ராஃபிட் இஸ் 1,60,000, 1,60,000 இருக்கும்போது சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் அதிலேருந்து வேரியபிள் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ரிக்வயர்டு பிரேக் இவன் சேல்ஸும் அண்ட் ரிக்வயர்ட் சேல்ஸ் ஃபார் 1,60,000 கொண்டாந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rupees 40. ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சிங்க. எல்லா வேரியபிள் காஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. டிஎம்னா டைரக்ட் மெட்டீரியல், டிஎல்னா டைரக்ட் லேபர் அண்ட் விஓஹெச்எஸ் போட்டிருக்கேன் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸு. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் லேபர் ப்ளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 per unit, டைரக்ட் லேபர் 7 per unit. ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டைரக்ட் லேபரில் 100% எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் 7 into 100% போட்டிருக்கேன். ஸோ 10 + 7 + 7. அப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 24. ஸோ நம்ம ஏன் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 40 rupees. ஸோ வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 rupees. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், அதாவது 40 மைனஸ் 24. ஸோ எவ்வளோ வரும் உங்களுக்கு? கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 16 rupees வரும். ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டா தான் உங்களுக்கு நீங்கள் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, பிரேக் ஈவன் சேல்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மள பிவி ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் டிவைட் பை செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் இன்ட்டு 100. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், செல்லிங் ப்ரைஸ் ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்கனால கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் minus variable cost per unit, that is 40 minus 24, 16 rupees. Next, PV ratio calculate பண்ணுங்க. So calculation of PV ratio. So PV ratio என்றது nothing but profit volume ratio. அது மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். profit volume ratio தான் PV ratio சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்முலா இங்கே PV ரேஷியோக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா contribution per unit divided by selling price per unit into 100. ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 16 rupees. ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் எவ்வளோ? 40 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 6 into 100. ஸோ 16 divided by 40 into 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பிவி ரேஷியோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% ஆர் 0.40. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னது? கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸ் ரிக்வயர்ட் டு பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆர் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் இன் யூனிட்ஸில். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் சம்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க 64,000.
ஸோ டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 16. ஸோ 64,000 டிவைடட் பை 16 போட்டோம் அப்படின்னா நமக்கு பிரேக் இவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸில் வந்துடும். ஸோ அது எவ்வளோ 4,000 யூனிட்ஸ். ஸோ நம்ம பிரேக் இவன் பாயிண்ட் யூனிட்ஸில் கண்டுபிடிச்சிட்டாலே பிரேக் இவன் சேல்ஸை கண்டுபிடிச்சலாம். ஏன்னா பிரேக் இவன் பாயிண்ட் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் போட்டாலே நமக்கு வந்து பிரேக் இவன் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் இவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸில் கேல்குலேட் பண்ணிவிடுங்க. அது எப்படி கேல்குலேட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், தட் இஸ் 64,000 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 4,000 யூனிட்ஸ். பிரேக் இவன் பாயிண்ட் எவ்வளோ 4,000 யூனிட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் இவன் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரேக் இவன் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பிரேக் இவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் போடுங்க. ஸோ பிரேக் இவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸில் நம்ம கேல்குலேட் பண்ணோம், எவ்வளோ கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 இன்டூ செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 40 ருபீஸ். ஸோ 4,000 இன்டூ 40 ருபீஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 1,60,000. ஸோ இப்போ நம்ம பிரேக் இவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ்லையும் கண்டுபிடிச்சிட்டோம், தென் பிரேக் இவன் பாயிண்ட் இன் சேல்ஸ் தட் இஸ் வேல்யூலும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சேல்ஸ் ரிக்வைர்ட் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் rupees 1,60,000. ஸோ 1,60,000 ப்ராஃபிட்டுக்கு உண்டான சேல்ஸ் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எப்படின்னா சேல்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஸோ இந்த ஃபார்முலா வந்து சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுனாலும் இதுதான் ஃபார்முலா. ஸோ சேல்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க 1,60,000. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து சேம், ஏன்னா எந்த விதமான சேல்ஸாக இருந்தாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் நெவர் சேஞ்சஸ், அதனால தான் சேம் ஃபிக்ஸட் காஸ்ட் எடுத்துக்கோம். தென் பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் 40% ஆர் 0.40. ஸோ ப்ராஃபிட் வந்து 1,60,000 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 64,000. ஸோ டிவைடட் பை 0.40 போடுங்க. அப்போ சேல்ஸ் ஈக்குவல் டு 2,24,000 டிவைடட் பை 0.40 ஆர் 40% போட்டுக்கோங்க. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு சேல்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 5,60,000. சப்போஸ் சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் 1,60,000 உண்டான சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,60,000. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் டு ரிக்வயர்ட் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் rupees 1,60,000 உண்டான சேல்ஸை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், ரெகுலராக வந்து இந்த செமஸ்டருக்கு உண்டான காஸ்ட் அக்கௌண்டிங் உண்டான அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் உண்டான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.